கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையத்தின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நிலைத்திருத்தல் தொடர்பாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நேற்று தினம் பார்த்த பகுதி, தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறதுனால ஏற்படுகின்ற தாக்கத்தை, ஏற்படுகின்ற விளைவை குறித்து நாம் சிந்தித்து இந்த நாளில் பார்க்க போகிற காரியம், விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம்பிரியமானவர்களே, அங்கே சீஷர்கள் உபத்திரவங்களினாலே கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது அங்கே அவர்களை திடப்படுத்தப்படி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. ஏன்னா எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம், அவரை பற்றி இருக்கிற விசுவாசம் இன்றியமையாததாக அல்லது முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் இருந்தால், விசுவாசத்திலிருந்து நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால், நாம் ஆண்டவருக்காக இறக்கமே நிற்க முடியாமல் போகும். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுறது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுறது. திரும்ப அதான் நாங்கள் சொல்லப்படுகிறது. எங்களை எதிராளியாகிய பிசாசு எங்களை எதிர்த்து தாக்குறதுக்கு அவர் முற்படுவான். ஆகவே நாங்கள் விசுவாசத்தில் விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், புருஷராயிருக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளை, ஏனென்று சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தால் மட்டும்தான் பிசாசை எதிர்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் மேல் வைக்கிற விசுவாசம் எங்களை அவரை நோக்கி பயணிக்க வைக்கும், அவரை நோக்கி ஓட வைக்கும். விசுவாசமானவர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே பவுல் இன்னும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறது பாருங்க. அதாவது அவனுடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் தாய்க்குள்ள வருகிறது, அங்கே தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசம் அங்கே மகனுக்குள்ள வருகிறது. அங்கே 3 தலைமுறை தாண்டுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் எப்படி அங்கே ஐனிக்கியாள் அவள் உறுதியா இருந்தாலோ, அதே போல தன்னுடைய மகனை அவள் அந்த நிலைத்திருக்கிற விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருகிறாள். எல்லாவற்றுக்கும் மேலாக லோவிசாளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த உறுதியில இருந்ததுனால அவள் அவருடைய மகளையும் அவருடைய பேரனையும் கிறிஸ்து இயேசுவினுடைய விசுவாசத்துக்குள்ள காத்துக்கொள்ளுகிறதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்? அந்த விசுவாசத்தின் உறுதி நம்முடைய பிள்ளைகளை அல்லது நம்முடைய பேர பிள்ளைகளை அது கடந்து செல்கிறதா? அது அவர்கள் நம்முடைய விசுவாசத்தை நிலைத்திருத்தல் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போமா? நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஏற்ற காலத்தில் அறுவடையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.